பெர்ஃபெக்ஷனிசம் எப்படி உங்கள் கம்யூனிகேஷனை உங்கள் ஃப்ளூயன்ஸியை டெஸ்ட்ராய் பண்ணுன்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி பாருங்கள். ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு முதல்ல பெர்ஃபெக்ஷனிசம்னா என்ன, அதனால ஏன் உங்கள் ஃப்ளூயன்சி டெஸ்ட்ராய் ஆகுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, என்ன சொல்யூஷன், என்ன ப்ராக்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ முதல்ல வாட் இஸ் பெர்ஃபெக்ஷனிசம்? பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பேசும்போது ஸோ வாட் இஸ் இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா வாட் இஸ் பெர்ஃபெக்ஷனிசம் வென் யூ ஸ்பீக். நீங்கள் பேசும்போது பெர்ஃபெக்ஷனிசமாக பெர்ஃபெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு எப்படி பேசுவீங்கன்னா, நீங்கள் அப்படியே நான் கரெக்டாக பேசணும். when I speak I should sound like this, I shouldn't make mistakes, I should be grammatically correct, I should appear like this in front of other people. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அவங்க என்ன பார்க்கணும், இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், என் வாய் இப்படி போடணும், அப்படியே கரெக்டாக ப்ரிசைஸாக பேசணும், அக்யூரேட்டாக பேசணும். இதுதான் பெர்ஃபெக்டாக பேசுறதுன்னு அர்த்தம். இது இஸ் வாட் இஸ் கால்ட் ட்ரைங் டு ஸ்பீக் பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ இது பேசும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் கரெக்டாக பேச நினைக்கும் போது ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? ஐடியாவில் இருக்கா, வாயில் இருக்கா? வாயில் தான் இருக்கும். உங்கள் ஃபோக்கஸ் கிராமரில் இருக்கும், ஐடியாவில் இருக்காது. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் பேசணுன்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? கண்டென்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலன்னா கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலையே, எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? கிராமரில், உங்கள் வாயில், யூஆர் ஃபோக்கஸிங் ஆன் யர் டங், ஹவு இட் ட்விஸ்ட்ஸ் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட். அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வாய்க்கு வந்துடும், உங்களோட கிராமருக்கு போயிடும், கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, உங்கள் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் ஐடியாவை யோசிச்சுடுவீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளோவாக பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேனே, இப்போ ஃப்ளோவில் பேசினா எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இப்போ if I have to speak about a book that I read recently, I would speak about the book called The Power of Now by Eckhart Tolle. Now this book is entirely about how this explains about how you are the observer, not the thinker of your thoughts. So when you realize that, you automatically create a gap between you and the thoughts, and you don't feel your thoughts, you just observe them. You don't act out your thoughts, you observe them. And when you do this repeatedly, you'll become someone who can control your emotions and thoughts in the future. So you would just get rid of all the sufferings of you, because most of the sufferings you have in your life is mainly because of the thoughts you think. பார்த்தீங்களா இப்படி மடமடன்னு பேசுனா? ஏன்னா நான் ஐடியாவை யோசிச்சுட்டு அப்படியே என்ன ட்ரஸ்ட் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ஃப்ளோ. ஆக்சுவலாக ஃப்ளோ ஸ்பீக்கிங், இதுக்கு பேர் தான் ஸ்பீக்கிங். அதை நான் புரியறதுக்கு ஃப்ளோ ஸ்பீக்கிங் சொல்கிறேன். ஆனால் பெர்ஃபெக்டாக பேசணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வார்த்தை கரெக்டாக ஆகுதா, யூ ஷுட் பி ஏபிள் டு டூ திஸ் இல்லை, யூ ஷுட் பி ஏபிள் டு டூ திஸ், இப்படி தான் சொல்லணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக என் ஃபோக்கஸ் அதில் இல்லை. என் ஃபோக்கஸ் எப்போ ஐடியாவில் விட்டு போகுதோ, இப்போ நான் பேசும்போது என் ஃபோக்கஸ் ஐடியாவில் இருந்துச்சு, அதை விட்டு போகுதோ அப்போ தான் எனக்கு என்னோட ஃப்ளூவன்சி டிஸ்ட்ராய் ஆகுது. அதனால நிறைய பேர் பேசும்போது கண்டென்ட் இல்லாமல் பேசுகிறாங்க, பிளாங்க் ஆகிடுது, அவங்களால ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் அவங்க ஃப்ளூவன்சி, வாய் எப்படி அசைக்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்கிறாங்க, எப்படி காம்ப்ளெக்ஸான கரெக்டான கெத்தான கூலான வார்த்தையை சொல்கிறது, அதில் தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்களால ஒழுங்காக பேச முடியாது. ஏன்னா they are focusing on the way they sound too much. You're focusing on the way you sound too much. Don't focus on that. அப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணுறது? ஃபோக்கஸ் ஆன் யோர் ஐடியா. ஆனால் ஐடியாவில் ஃபோக்கஸ் பண்ணால் கேவலமாக பேசுகிறேனே, அந்த கேவலமாக பேசுகிறது ஒரு ப்ரைஸ், நீங்கள் கொடுக்குற ஒரு ப்ரைஸ். The price you pay to speak good English is by speaking bad English. ஸோ ஐடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பேட் இங்கிலீஷ் பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பேசும்போது டோன்ட் கேர் அபவுட் த வே யூ சவுண்ட். நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க, ஐடியாவை சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் அபவுட் அ ட்ரீ that grew around your neighborhood that was planted 14 years ago, and as you grew up it also grew up. இது இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உண்மையிலே எப்படி பேசுறீங்கன்றத தவிர்த்து நீங்கள் பேசுறதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பேசுறதில்ல ஐடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் பேசுகிறேன் கிராமர் தப்பாக மம்பிள் பண்ணுறீங்களா, ஸ்டம்பிள் ஆகுறீங்களா, பிரச்சனையே இல்லை. கிராமட்டிக்கலாக எரர் இருக்கா, பிரச்சனையே இல்லை. அதை விட்டுருங்க. அதில் நீங்கள் பேசுகிறதுலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்ன கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறேன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களா, ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பிரஷன். நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோ வரும். தப்பாக பேசினாலும் ஐ டோன்ட் அப்படி பேசினாலும் ஒரு சின்ன ஃப்ளோ இருக்கும். இது இப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினுக்கு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு தோணும். அப்புறம் ஃப்ளோவில் பேசணும், அதான் இம்பார்ட்டன்ட் தோணும். இப்படி பண்ணும்போது நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும், ஃபியூச்சரில் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும், ரைட் நவ் இஃப் யூ ரிவைண்ட் த வீடியோ, ஐ வுட் ஹவ் மேட் சோ மெனி மிஸ்டேக்ஸ் இன் த 2 speeches I gave in the video. Did I stop? I didn't stop. I just kept going on because mistakes don't matter. அது எனக்கு தெரியுமே, அதனால ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுது. ஆனால் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசம் ப்ரோன்னு தோணும், அதனால பேச முடியல. ஸோ
பேசும்போது நீங்கள் எப்படி சவுண்ட் ஆகுறீங்கன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. த வே யூ சவுண்ட் டோன்ட் கேர் அபவுட் தட். இது என்ன ப்ராக்டிஸ் மெத்தட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பேசும்போது என்ன பேசலாம்னா 2 விஷயம் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளோ ஸ்பீக்கிங் ப்ளஸ் பேசும்போது ஜஸ்ட் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி உண்மையிலே கிராமர் கரெக்டாக லைக் வச்சு பேசுகிறீங்களா, கரெக்டாக பேசுகிறீங்களா, கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்ளோ ஸ்பீக்கிங்னா நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் மடம் கேப்பே எல்லாம் பேசணும். வேகமாக பேசணும் இல்லை கேப்பே எல்லாம் பேசணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பேண்ட் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, pants are the clothing material that is worn by men and also worn by women, and they are worn in the lower part of the body because they were found to cover the lower part of the body. Now, why clothes were found initially? Clothes were found initially because when people actually started to grow some awareness about how things were, they started to feel uncomfortable when they saw others naked, and to cover their bodies to stop others from feeling naked. That's why clothes were found initially. And one of those clothes are pants. இப்போ நான் ஃப்ளோவாக பேசின பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃப்ளோ ஸ்பீக்கிங். ஏன்னா மிஸ்டேக்கே பண்ண பேசுறீங்க ப்ரோ, ஆனால் நான் முன்னாடி மிஸ்டேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பேசுகிறேன். ஸோ நீங்கள் எப்படி இது பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் இப்போ பேசும்போது எனக்கு உண்மையிலே நான் எப்படி வாய் அசைக்கிறேன், கிராமர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கவலைப்பட மாட்டேங்க. கவலைப்பட்டேன்னா அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் ஐடியாவில் ஃபோக்கஸ் பண்ணி இப்படி பேசி ட்ரை பண்ணீங்க. ஒரு நாளைக்கு 5 minutes 10 minutes பண்ணீங்க, ரெகுலராக பண்ணீங்க, லாங் டேர்மில் பண்ணீங்க, ஒரு 2 months பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ஸ் இருக்குல்ல, இந்த வாய்ஸ் இருக்கும் உங்கள் மைண்டில், நீங்கள் மோசமாக பேசுகிற அந்த வாய்ஸ் வில் பி கில்ட். நீங்கள் உண்மையிலே ஃப்ளூவெண்ட்டாக பேசுவீங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, கேவலமாக பேசுவீங்க, அது பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். நானும் ரொம்ப கேவலமாக பேசினேன். I used to speak terribly when I started this flow speaking, but right now I could speak so fluently that even I am surprised how fluent I am at speaking English. So if you want to speak English like me, practice without caring about the way you sound. So அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காமல் ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. டாட்டா.